ஐயோ நீ எப்படிலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டுறோம். சரியா? டக்குன்னு சொல்லு. அண்ணே உங்க மனைவி இருக்காங்கல்ல, ஐயா உங்க மனைவி தவறி போயிட்டாங்க. ஐயோ கண்டாடி பொண்டாடி இணைய நோக்கிறீங்க ஒரு மாதிரியா. அருமையா இருந்துச்சா? நல்லா பண்றாப்ல. சரி நல்லா பண்றாப்ல. ஆமா பரவாயில்ல. நம்ம படத்துல ஒரு 4 ஆட்டம் ஆடணும்ல. அப்படியா? அதையும் சொல்லி கொடுங்க. சரி சொல்லி கொடுங்க. ஏய் தம்பி அவர் நல்லா ஆடினாருடா, நல்லா நடிச்சாரா? கை தட்டுங்கடா அவருக்கு. அடி ரோட்டோ ஒரு வீட்டுக்காரி, அடி ரோட்டோ ஒரு வீட்டுக்காரி, இவரோசாப்பு சேலக்காரி, இவரோசாப்பு சேலக்காரி, காதோர முண்டக்காரி, காதோர முண்டக்காரி, இவ கையால புல கெட்டிக்காரி. இந்த பாடலை நீங்கள் நானும் நிறைய யூடியூப்ல பாடிட்டோம். சரி நீங்க பாடுங்க, அவர் வாங்கி பாட சொல்லுங்க. சரி அவர் பாடுறத மட்டும் வாங்கி பாடியா? நான் பாடுறத பாருங்க. ஏய் இந்த மைக் வாயா. அடி ரோட்டோ ஒரு வீட்டுக்காரி, அடி ரோட்டோ ஒரு வீட்டுக்காரி. வீட்டுக்காரியா? என்னடா வீட்டுக்கறி ஆட்டுக்கறி? வீட்டுக்கறி ஆட்டுக்கறி சொல்லக்கூடாது, வீட்டுக்காரி. அடி ரோசாப்பு சேலக்காரி, அடி ரோசாப்பு சேலக்காரி. என்ன எதுவும் குடும்பம் கட்டு பாருங்க கையில ஒரு மாதிரி முக்கிரி. அடிக்காதோர முண்டக்காரி, அடிக்காதோர முண்டக்காரி, இவ கையால புல கெட்டிக்காரி, இவ கையால உள்ள கெட்டிக்காரி. என்ன வாடுற என்ன வாடுற? கையால புல கெட்டிக்காரி. அடுத்த ஒரு பாட்டு பாடு. ஊ சொல்றியா இல்லாட்டி ஊ சொல்றியா, ஊ சொல்றியா இல்ல ஊ சொல்றியா? அவன் பாடுவான். வரியா? அது வந்தாலும் வாடி மதுரை சொன்ன போனாலும் போடி புதுக்கோட்டை போய் அழகாடி. இப்ப நம்ம சிசி ஆடணும்ல. அதே போய் வந்தாலும் வாடி மதுரை சொன்னாலும் வாடி. நீ யாருமா? இது என்னடா நொண்டி கோழி ஓரல சுட்டு. அடுத்த பாட்டு ஆடுவோம். அது கொஞ்சம் வயசு இருக்கும். கொஞ்சம் கூட தேவையில்லை. சூப்பர் ஆடுறாரு. அடுத்த ஆட்டத்தை செக் பண்ணுவோம். அது என்ன சொல்லுங்க. நீங்க ஆடுங்க, இதை கரெக்டா உருட்டி வர சொல்லுங்க. இங்க அவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க, நீ சுத்தி இப்படி உருட்டி கரெக்டா கொண்டு போன. அது என்ன எங்கிட்ட வர்ற பரவாயில்ல, சிசியரை தேர்த்திடுவோம். அடுத்த படத்துல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க போக உள்ள தனித்தனி ஆளுக்கு 4 ஓடு. ஆமா
நேரம் இல்லைன்ற காரணத்தினால உங்க பேரை சொன்னீங்கன்னா நான் உங்களை காதல் பண்ணலாம்னு இருக்கீங்க. என் பேரா சொல்லிடவா? சொல்லுங்க. நீங்க வேணாம், நான் மட்டும் சொல்லுங்க. ஏ சிந்துஜா. என்ன பேரு? ஏ சிந்துஜா. அந்த பிள்ளை பேரை பற்றி கேட்டீங்களா? சிந்துஜா. ஏ சிந்துஜா. ஏய் பேசாம உட்கார்றா. தாய் பேர், உங்க பேர் சிந்துஜா. உங்க பேர் என்ன? சிந்துஜா. ஏய் உங்களுக்கு ஏற்கனவே சிந்திச்சா? ஏய் பேர் சிந்திச்சாங்க. உங்க பேர் சிந்துஜா. ஆமா. என் பேர் என்ன தெரியுமா? என்ன? என் பேரு பொந்துஜா. ஏய் எனக்கு இந்த பேர் பிடிக்கலங்க. பிடிக்கலையா? என்னுடைய அடே அப்பா என்ன தண்டிய உங்க பேர் சிந்துஜா. உங்க பேரை கேட்டது எனக்கு மனசுல ஒரு அருமையான ஒரு கவிதை ஒண்ணு தோணுது. என்ன கவிதை சொல்லுங்க. கண்ணே சிந்துஜா, நீ ஒரு தேன் அருவி, உன் பாவடையை நான் உருவி, என்கிட்ட இருக்குது ஒரு கருவி, அதை உன்னிடத்திலே சொருவி நம்ம இருவருக்கு பிறக்க வேண்டும் ஒரு பிறவி. இதெல்லாம் ஒரு கவிதையா? ஏமா சீ கவிதையை பாரு, ஆளை மூஞ்சை பாரு, கவிதை சொல்றோம். ஆமா, அதனால கதையப்படி நாடகத்தை ஆளுங்களை வெளியில கொண்டு வர என்ற காரணத்தினா ஐயா வரும்போதே வந்தேன்னு சொல்லிட்டாங்க. மரியாதைக்குரிய ஐயா அந்த நாடக உபயோகித்தாரர் சுப்பையா சேர்வை ஐயா, சுப்பையா சேர்வை ஐயா அவர்கள் சார்பாக சொல்லிட்டாங்க. முறைப்படி ஆளுங்களை வெளியில விட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதனால உங்க பேரை கட்டதை எனக்கு காதல் வந்துருச்சுங்க. எடுத்து சொல்லட்டா? சொல்லுங்க. அப்படியே வச்சேன். சின்ன பொண்ணுதான் கட்டுப்படுது அம்மா அம்மாடி, அது என்ன நினைச்சு கண்ணு மாறி நமக்கு காசு மடிக்குது, நமக்கு கோபம் வெடிக்குது, ஆனந்தராக மணக்குது, ஆலயம் மனசு கணக்குது, இலவச கொடியத்து சின்ன பொண்ணுதான் கட்டுப்படுது அம்மா அம்மாடி. மௌனிடையில் தேனெடுத்து முருகனை சொல்லிடவா, மௌனிடையில் தேனெடுத்து முருகனை சொல்லிடவா. என் தேவி அது ஒண்ணு நினைச்சு கண்டு தவிக்குது சும்மா சும்மாடி. ஏங்க இது அவங்க கதையா? உங்களை பார்த்து எனக்கும் காதல் வந்துருச்சு. வந்துருச்சா? எடுத்து சொல்லுங்கவா. இல்ல, நான் இருப்பேன், நான் எடுத்து ஆமாங்க. ஆடி
ஆவணியில் செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி